கீதா, ஏதே இவ்வளவு சீக்கிரம் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்க? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? வீட்டுக்கு வந்து விருந்தாளிகளை இப்படித்தான் அவமானப்படுத்தி விரட்டுறதா? ஓஹோ, அத சொல்றீங்களா? ஆஃப்டர் ஆல் ஒரு பியூனுக்கு மரியாதை கொடுக்கலங்கிறதுக்காக உங்களுக்கு இவ்வளவு கோவமா? ஷட் அப். அவன் பியூன் இல்ல, என் உயிருக்கு உயிரான சிநேகிதன். உங்களுக்கு சிநேகிதனா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு வேலைக்காரன் தான். கீதா, தெருவில் திரியற நாய்கள் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வரீங்க, அவங்க எல்லாம் சரிசமமா உட்கார வச்சு நான் விருந்து கொடுக்கணுமா? ஆமா, நான் மதிக்கிறது யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீயும் மரியாதை கொடுக்கணும். அது என்னால முடியாது. கீதா, உன் பணத்து மேல உங்க அப்பா வீட்டோட வச்சுக்க. அனாவசியமா எங்க அப்பா பத்தி பேசாதீங்க, அது எனக்கு பிடிக்காது. எதுதான் பேச? ஓஹோ, அந்த கஞ்சிக்கு இல்லாத கழுதைகளுக்காக கட்டின பொண்டாட்டி கை நீட்டி அடிக்க வரீங்களா? எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் ஏன் இருக்கணும்? உன் இஷ்டம், எங்க வேணாலும் போ. என்ன அக்கிரமமா இருக்கு? ஒரு கலெக்டர் பொண்டாட்டி போய் பியூனுக்கு விருது கொடுக்கறதாவது? அதானே, காலை நெல்லுக்காக காளிமுத்து நிலத்தை நீங்க உழுகிறதா? ஆக்கிரமம் காரி துப்புமா? அந்த மாதிரியில இருக்குது இது. அது மட்டும் இல்லப்பா, எனக்கு அவருக்கு சண்டை வந்தது காரணமே அந்த சாந்தி தான். அந்த பொண்ணா? என்னவா என்னமோ உயிர் சிநேகிதி, ஆறு உயிர் தோழின்னு அவ படிக்கிறதுக்கு பணம் கொடுக்கப்பான்னா நானும் கொடுத்தேன். பாத்தியாமா, நம்ம ஊட்டி எச்சசோறு சாப்பிடுற கழுதைகளுக்கெல்லாம் அந்த பிச்சைக்கார புத்தி மட்டும் போறது இல்ல. உங்க வீட்டு எச்சிச்சோர திங்கிற எல்லாருமே இப்படித்தான் எஜமா இருக்காங்க. சின்ன ஐயா, நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கியா? அப்புறம் அந்த சாந்தியை சும்மா விடக்கூடாதுப்பா. அவ என்ன சொன்னா தெரியுமா? நீ பண்ணார் மகளா இருக்கலாம், அதுக்காக நான் பயப்பட மாட்டேன், உன் பணத்தை மேல அடக்கிறேன்னு சொன்னாப்பா. அப்படியா சொன்னா? அவன் என்ன சொல்றது? ஊர்ல இருக்கிற எல்லாருமே உங்களை அப்படித்தான் சொல்றாங்க. சின்ன, நான் ஒரு நல்ல பாம்பு. அது எனக்கு தெரியும், மத்தவங்களுக்கு தெரியலையே. தெரிய வைக்கிறேன். அந்த சாந்தியோட ஏழை குறும்ப என் பொண்ணுகிட்டே காமிக்கிறாளா? அவளுக்கு நான் யாருன்றத நிரூபிக்கிறேன். சாந்தி, பண்ணையார் பரமசிவம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. வக்கீல் நோட்டீஸா? அடுத்த மாசம் 10ஆம் தேதிக்குள்ள பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா வீட்டு மேலே நடவடிக்கை எடுப்பாராம். உங்க அப்பா அவர்கிட்ட வீட்டு மேல கடன் வாங்கி இருந்தாருலமா, அதை இப்ப திருப்பி கேட்டிருக்காரு போல இருக்கு. அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சு. எப்படிமா கொடுப்ப? உன் பேச்ச கேட்டு ராம இருந்ததிலே ராஜினாமா பண்ணிட்டு வந்துருச்சு. இப்ப இருக்கிற வீட்டுக்கு ஆபத்து வந்திருக்கு. இதுக்கு தான் பெரிய இடத்து போக வேண்டாம்னு சொல்றது. ஏன் சாந்தி, நம்ம நிலைமை எடுத்து சொல்லி பண்ணையார் கிட்ட கொஞ்சம் தவணை கேட்டா என்ன? பண்ணையார் முன்னால நாம கை கட்டி நிக்கணும், அதை பார்த்து சிரிக்கணும்னு தான் கீதா இந்த காரியத்தையே செஞ்சிருக்கா. என்ன? ஆமாங்க, நம்மளை எப்படியாவது பணிய வைக்கணும் நாம துடிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு நாம பலியாகவே கூடாது. வேற என்னமா செய்யறது? வித்து கடன் அடைக்க நம்ம கிட்ட என்ன நகை நட்டா இருக்குது? இந்த வீடு இருக்கே. ஆமாம்மா, இந்த வீட்டை வித்து அவர் கடன் நடத்தும். நமக்கு மானம் தான் பெருசு. இருக்கிற வீட்டையும் வித்துட்டு நாம எங்கம்மா போறது? ஏம்மா கவலைப்படுற? நமக்குன்னு அப்பா விட்டுட்டு போயிருக்கிற 2 ஏக்கர் நிலம் கிராமத்துல இருக்குல்ல, அதுல போய் மாடா உழைச்சு பாடுபடுவோம். அடுத்தவங்க கிட்ட கையேந்தாம, யார்கிட்டயும் கை கட்டி நிக்காம தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து செய்யற ஒரே தொழில் விவசாயம் தானேம்மா. மனுஷனை நம்புறதை விட மண்ணை நம்பலாம், அது என்னைக்கும் நம்மளை காப்பாத்தும்.